Morning students, 11th standard biobotany, taxonomy of systematic botany. In previous class we will discuss about the taxonomical and then further of classification and taxonomy, then difference between taxonomic and then systematic botany, and then hierarchy of the taxonomic category. Now they are concept of species. It includes the morphological, biological and then phylogenetic relationship. First of all, you note that the ranking order of kingdom, division, class, order, series, genus, species, there are the taxonomic hierarchy. The species is the fundamental unit of taxonomic classification and then species is the basic unit of classification. இந்த ரெண்டு கான்செப்டும் இருக்குது. And then species is a group of individual organism which have the some kind of special characters. ஒரு சின்ன சிற்றினம் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீசஸ், அந்த ஸ்பீசஸோட குரூப்ஸ் எல்லாமே சேர்த்து சம் கைண்ட் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா, a population of organism which closely resemble each other of more than other populations. ஒரு உயிரின கூட்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீசஸ் வந்து இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்பீசஸ் கூட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், நெருங்கிய தொடர்பு பெற்று காணப்படும். த டிசைன் ஃப்ரம் ஏ காமன் ஆன்ஸ்டர்ஸ், அதாவது ஒரு ஸ்பீசஸ் அப்படின்றது முன்னாடி தோன்ற மூதாதையர்களிலிருந்து தோன்றியது. தேர்ட் ஒன், த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் தே இன்டரப்டட் ஃப்ரீலி இன் நேச்சர் ப்ரொடியூசிங் ஏ ஃபர்டைல் ஆஸ்பியரிங். கண்டிப்பாக செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக உயிரினங்கள்லேருந்து நேச்சுரலாகவே அவங்களுக்குள்ள ஃபர்டிலைசேஷன் நடந்து அவங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை நல்ல தரமான நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ ஸ்பீசஸ் அப்படின்றது ஜென்ரலாக டூ குரூப் ஆஃப் கான்செப்ட் இருக்குது. தேர் ஆர் ஏ எம்ஃபசிங் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், அனதர் ஒன் த ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது ஒரு ஸ்மால் ஸ்பீசஸ், ஒரு சின்ன ஸ்பீசஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் கடைசியாக எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிவாக கடைசியாக என்ன தோன்றுச்சு அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசஸ் அண்ட் ஃபைலோஜெனடிக் ஸ்பீசஸை அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கும் போது என்ன இருக்குது, கம்ப்ளீட் ஆகும்போது என்ன இருக்குது, தான் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்றுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வேரி ஆகும். அந்த வேரியேஷனை எவல்யூஷன்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் தான் ரெண்டு வகையாக டிவைட் பண்ணுறோம். ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். இல்லை மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசஸ் அதாவது டாக்ஸானமிக் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராக்கெட்டில் இருக்க நேமும் நோட் பண்ணிக்கோங்க, அதை வந்து இன்னொரு அனதர் நேமாக கேட்பாங்க. அதாவது மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசஸ் அப்படின்னா வெளித்தோற்றம், புறத்தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். when a individual similar to one another, one or more feature and different from other group, this is called morphological species-னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் செடி, ஒரு சின்ன தாவரம் ஒன்று அல்லது இரண்டு கேரக்டரில் ஒன்றா இருந்துக்கிட்டு மற்ற குரூப் ஆஃப் ஆர்கானிஸ்கிட்டேருந்து செப்பரேட் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து புறத்தோற்ற சிற்றினம், அதாவது மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் த இண்டிவிஜுவல் ஆர் சிமிலியர் டு ஒன் அனதர், ஒன் ஆர் மோர் ஃபீச்சர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் குரூப் ஆஃப், ஒன்று அல்லது ரெண்டு கேரக்டரில் ஒன்றுபட்டு ஒரு சில கேரக்டரில் இன்னொரு குரூப்பில் வேறுபட்டு காணப்பட்டால், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர் குரூப், திஸ் இஸ் எ மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பயாலஜிக்கல் ஸ்பீசஸ், தென் ஐசோலேஷன் ஆஃப் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ஸ்பீசஸ் ஆர் ஐசோலேஷன் ஆஃப் ஸ்பீசஸ். உயிரின சிற்றினம் அல்லது ஐசோலேஷனாக தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. எர்னாஸ்ட் மேயர் அப்படின்றவர் 1963 ஒரு சிங்கிள் ஸ்பீசஸ், ஜென்ரலாக ஒரு சிங்கிள் ஸ்பீசஸ் அப்படின்றது தேர் ஆர் இன்டர்பிரீட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ்லி, தனக்குள்ளவே இனப்பெருக்கம் செஞ்சு
ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் சச் குரூப் ஆஃப் நேம். இப்போ மற்றவங்களோடய கலக்காது, அது அவங்கவுக்குள்ள எண்ணத்துக்குள்ளேயே கலந்துக்கும். ஸோ அப்போ அது அப்படின்னா ஓகே யார் கூடயும் கம்பேர் பண்ண மாட்டான் போல இருக்குது. திஸ் இஸ் ஏ ஐசோலேஷன் ஆஃப் ஸ்பீசஸ். இந்த கான்செப்டை எர்னாஸ்ட் மேயர் 1963 ப்ரப்போஸ் பண்ணார். எ குரூப் ஆஃப் பாப்புலேஷன் இட் இன்டர்பிரேட் அண்ட் ரீப்ரடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் சச்சஸ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இன் நேச்சுரலாக தனக்குள்ளேயே ரீப்ரொடக்ஷன் அட்டன் பண்ணி மற்ற ஸ்பீசஸ்லேருந்து வேறுபட்டு காணப்பட்டால் அந்த ஒரு சில ஸ்பீசஸை நம்ம பயாலஜிக்கல் ஸ்பீசஸ், ஐ மீன் ஐசோலேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்பீசஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசஸ். அதாவது இதுதான் எவல்யூஷனரி கேரக்டர் அப்படிங்கிறது, பேஸ்ட் அப்பான் த குரோமோசோமல். எவல்யூஷன் அப்படின்னாவே அந்த இடத்துல கண்டிப்பாக பேஸ்ட் அப்பான் த குரோமோசோமல். திஸ் கான்செப்ட் ஆர் ப்ரப்போஸ்டு பை த மெக்லீட்ஸ், சிம்சன் அண்ட் தென் வைலி in the year 1954, 1961 சிம்சன், 1978 இவங்க எல்லாமே கம்பேர் பண்ணி ஒரு கான்செப்டை கொடுத்தாங்க. அந்த கான்செப்ட் தான் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இப்போ வைலி அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எவல்யூஷன் அப்படின்றது ஒரு ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அவங்களோட ஆன்ஸ்டர்ஸில் இருந்து ஃபார்ம் ஆன ஒன்று. இது வந்து பின்னாடி தோன்றக்கூடிய இதிலிருந்து அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. தேர் ஆர் ஏ ஐடென்டிஃபை ஃப்ரம் ஒன் அனதர். ஒரு ஸ்பீசஸ்லேருந்து மற்ற ஸ்பீசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண, அதாவது ஒரு மூதாதையர்கள்னால் அவங்க மாதிரி அப்படியே இருப்பாங்க. த எவல்யூஷனரி ஸ்பீசஸ் இன் ஏ சிங்கிள் லைன் ஆஃப் ஆன்ஸ்டர்ஸ் descended population which maintain it identify from the other lineages. அவங்கக்கிட்ட இருந்து தனக்கென ஒரு குறிப்பிட்ட அடையாளம் வச்சுருப்பாங்க. தேர் ஆர் ஓன் எவல்யூஷனரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் விச் இஸ் ஓன் எவல்யூஷனரி டெண்டன்சிஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதுதான் அவங்க பரிணாம போக்கு வரலாறுன்னு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி இருக்குது இனப்பரிணாமம். பேஸ்ட் அப்பான் த, இந்த எவல்யூஷன் அப்படின்னாவே பேஸ்ட் அப்பான் த குரோமோசோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் கோட் ஆஃப் நாமென்க்ளேச்சர். நாமென்க்ளேச்சர் அப்படின்னாவே நேம் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு அர்த்தம். ஐசிபிஎன் அப்படின்ற ரூல் தே சேஞ்ச் இன் 2011 to ICBN to change the ICN, International Code of Botanical Nomenclature. The name changed into 2011 ICN, International Code of Nomenclature. International Code of Nomenclature na botanical name, for example Hibiscus rosa sinensis, Cuscuta reflexa, Gavavia frazilensis, Solanum tuberosum. This is a scientific name. Most of the bacteria and then virus, microbes, plants and animals are included the nomenclature type. So all organisms to name of the scientific ICN. So ICN has a formulated set of rules and recommendation dealing with the botanical name of plant. அகில உலகத்தில் பெயர் சூட்டுறதுக்கு இந்த ICBN ரூல் அப்படின்றது இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் அப்படின்றவர் 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸாக இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸு இந்த மாதிரி அவங்க ஹெல்ட் ஆன் த மீட்டிங். த ப்ரொபோசல் ஆஃப் த நாமென்க்ளேச்சர் சேஞ்ச் இன் எ ரூல் டிஸ்கஸ்டு இன் எ பப்ளிஷ்டு இன் திஸ் வெப்சைட். அந்த வெப்சைட்டில் அவங்க பப்ளிஷ் பண்ணி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 18th செஞ்சுரியில் இதை வந்து ஃபஸ்ட்டு தாவரவியல் பெயர் சூட்டத்துக்கு மெயின் ரீசன் வந்து கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட். அவர் தான் தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம் அப்படின்ற ஒன்று கான்செப்ட் பண்ணார். இந்த 18th century 18 மீட்டிங் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரிஸில் நடந்துச்சு. ஃபஸ்ட் மீட்டிங் பாரிஸ். அடுத்து 12th மீட்டிங் ஐசிபிஎனோட 12th மீட்டிங் நடந்துச்சு, மெல்பர்னில் நடந்தது. மெல்பர்ன். தென் 2011 மெல்பர்னில் தான் இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வந்து ஐசிபிஎன் டு சேஞ்ச் இன்டு த ஐசிஎன். ஐசிஎன்னா மார்ச்சு. ஃபஸ்ட்டு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்லுவாங்க. த கோட் ஆஃப் த நாமென்க்ளேச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் code of nomenclature. First of all, the code now permit electronic publication of name in new taxa. ஒரு தாவரவியலுக்கு பெயர் சூட்டும் போது அது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, புதிய தாவரங்களின் பெயர்கள் வந்து மின்னணு பதிவாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமென்க்ளேச்சருக்கு
ICBN, International Code for Botanical Nomenclature. Assigning the name for a plant is a nomenclature. ஒரு தாவரத்துக்கு பெயரிட்டு அழைப்பது தான் பெயரிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நேம் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது தான் நாமென்க்ளேச்சராக இருக்குது. நேம் அண்ட் கல்ச்சர் தான் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நேம் அண்ட் கல்ச்சர் நாமென்க்ளேச்சர். Actually, in these names are based for the rules and recommendation for the International Code of Botanical Nomenclature, ICBN னு சொல்லுவோம். In this ICBN, the name of the living and then fossil organism, it include the living. இந்த அமைப்பு ICBN அப்படின்றது ஒரு உயிருள்ள தாவரங்கள் பற்றியும் அழிந்து போன உயிரினங்கள் பற்றியும், அதுதான் ஃபாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாசில் அப்படிங்கிறது அதெல்லாம் ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அழிந்து போன உயிரினங்கள். இப்போ நமக்கு டைனோசர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அழிந்து போன சிற்றினங்கள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு இடத்துல எந்தெந்த இடத்துல போச்சு, எந்த இடத்துல வாழ்ந்துச்சு, எந்த இடத்துல அப்படின்னு பார்ப்போம். அதில் அதோட பாதத்தடங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்டடீஸ் தான் நம்ம வந்து ஃபாசிலில் பற்றி படிக்கிறது. ஹார்டிகல்ச்சர்ஸ் ஆர்கிடெக்சாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சிற்பங்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அழிந்து போன. அதே மாதிரி உயிரினங்கள் பற்றி சொல்கிறதுக்கு, அழிந்து போன உயிரினங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஃபாசில் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபாசில் ஆர்கானிசத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நேம் வைக்கிறதுக்கு நம்ம உங்களோட புக்கில் பாருங்கள், ஆல்கே ப்ரையோஃபைட் அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஃபாசில் ஆர்கானிசம் ஆல்கேயில் இருக்கக்கூடிய நேமு, ப்ரையோஃபைட்டில் இருக்கக்கூடிய நேமு, டெட்ரோஃபைட்டில் நேம் இருக்கக்கூடிய. அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ்க்கும் பிளான்ஸ்க்கும், இப்போ பிளான்ஸை பற்றி படிக்கிறதுனால பிளான்ஸ்க்கும் and then fossil organismக்கும் based upon the rules and the recommendation of the organisms, the name creation, அந்த நேம் கிரியேட்டர் தான் நம்ம நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் அண்ட் கல்ச்சர், ஒரு ரூல்ஸ் பிரகாரம் பேர் வைக்கிறதுக்கு பேர் தான் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் நாமென்க்ளேச்சர் த ரூல்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ICBN அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த மாதிரி அவங்க வந்து எவ்ரி 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்களோட மீட்டிங் ஹெல்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக 2011 மெல்பர்ன் நகரில் இந்த மீட்டிங் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங். இப்போ வந்து 18 மீட்டிங் நடந்திருக்கு. மொத்தம் 18 மீட்டிங் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து பாரிஸில் நடந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ 18 மீட்டிங் வந்து நமக்கு மெல்பர்னில் நடந்துச்சு. ஸோ அப்போ அங்கே என்னென்ன மாதிரி மீட்டிங்கில் வந்து அவங்க எந்த மாதிரி இது பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு நேம் வைக்கக்கூடிய அந்த மெத்தட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, த எலிமெண்ட்ரி ரூல் ஆஃப் நேமிங் பிளான்ட் வாஸ் ப்ரப்போஸ்டு பை த லின்னேயஸ் இன் தி இயர் 1751. 1751 லின்னேயஸ் வந்து இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படின்ற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து 1751 அவரோட புக்கில் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். அந்த புக்கோட பேர் பிளாசிப்பா பொட்டானிக்கா. அடுத்து வந்து இந்த பிளான்ட்டுக்கு 1813 டீட்டெயில்டு ஆஃப் த ரூல்ஸ் ரெகார்டிங் த பிளான்ட் ஆஃப் நாமென்க்ளேச்சர் வாஸ் கிவன் பை த AP டிகாண்டோல். அவரோட புக்கில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார், AP டிகாண்டோல் வந்து தியரி எலிமெண்ட்ரி டி லா பொட்டானிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தியரி எலிமெண்ட்ரி டி லா பொட்டானிக்கா அப்படின்ற ஒரு புக்கில் இவர் வந்து இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு நேம் வைக்கணும், த கிவன் ஆஃப் த நாமென்க்ளேச்சர் மெத்தட் ஃபார் த ரெகார்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். தென் த ப்ரெசன்ட் ஆஃப் ICBN வாஸ் எவால்வ்டு பை ஃபாலோயிங் த சேம் ரூல்ஸ். சொன்னது என்ன அப்படின்னா, அவங்க வெளியிட்ட எல்லாமே, அதாவது கரோலஸ் லின்னேயஸ் கூட்டதும் AP டிகாண்டோல் மற்றும் AP டிகாண்டோட சன்னு அல்ஃபோன்ஸ் டிகாண்டோல் இவங்க உருவாக்கி தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ண லிஸ்ட்டில் இருந்து தான் நமக்கு ICBN அப்படின்ற ஒரு ரூலே வந்துச்சு. அந்த ICBN வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் ரீசன் ஃபார் த ஆர்டர் ஆஃப் செப்ரேட் பிளான்ட் கிங்டம் ஃபார் த அதர் கிங்டம். இப்போ பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் அண்ட் தென் மைக்ரோப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்த விட அனிமல்ஸில் இருந்தும் மைக்ரோப்ஸில் இருந்தும் பிளான்ட்டை வந்து தனியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெசிஃபிக்காக செப்ரேட் பண்ணி காட்டுறதுல இந்த ICBN அப்படின்றது, பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் அப்படின்றது பிளான்ட்டுக்கு மட்டும் உரியதாக போய் ஜென்ரலாக நேம் ரெகார்ட் பண்ணுறதுக்கு ICN அப்படின்ற வேர்டு வந்துச்சு. ஸோ இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் அப்படின்ற வேர்டு டு கன்சிடர் ஆஃப் எ ICN in the year 2011 in a Congress meeting of 18th International Botanical Congress in Melbourne, July 2011. So ICN stand for the International Code for Nomenclature.
ஃபார் ஆல்கே ஃபங்கை அண்ட் தென் பிளான்ட் இவங்களுக்கு மட்டும் உரியது. அப்போ அனிமல்ஸ்க்கு தனியாக அதோட நேம் இருக்கும். மொத்தத்தில் ICBN அப்படின்ற பேர் எடுத்துகிட்டு இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் நாமென்க்ளேச்சர் உயிரினங்களுக்கு பெயரிடும் முறை அப்படின்னு முன்ன தாவரங்களுக்கு தாவரங்களுக்கு மட்டும் நம்ம பெயரிடலையே, விலங்குகளுக்கும் சரி மைக்ரோப்ஸ்க்கும் சரி சயின்டிஃபிக் நேம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரைசா சட்டைவா நெல்லுக்கு இருக்குது, அதே மாதிரி ஹோமோசேஃபியன்ஸ் ஹியூமனுக்கு இருக்குது, அது மாதிரி பாக்டீரியாவுக்கு பாருங்கள் அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேசியன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பாக்டீரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோபேசிலஸ் லாக்டி. ஸோ இந்த மாதிரி நேம் வைக்கிறது வந்து ICBNன்ற பேர் இருந்தது, டு கன்வெர்ட் டு ICNஆ மாறிடுச்சு. இந்த ICN எது குறிக்குது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நீட்டில் கேட்பாங்க. ஆல்கே ஃபங்கை அண்ட் தென் பிளான்ட்ஸுக்கு மட்டும் உரிய நேமுக்கு மட்டும் உரியது ICN. ஸோ ரூல்ஸ், இந்த வாட் ஆர் த ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் பிரகாரம் டு ப்ரப்போஸ் த நேம் ஆஃப் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த பிளான்ட் அண்ட் மைக்ரோப்ஸ்னு சொல்கிறோம். அப்படி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ICN அப்படின்றது 6 கேட்டகரியில் அந்த பிரின்சிபல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஜாலஜிக்கல் அண்ட் தென் பாக்டீரியாக்கல் நாமென்க்ளேச்சர். ஒரு தாவரியல் பெயர் சுற்று முறை அப்படிங்கிறது விலங்குகள் மற்றும் பாக்டீரியங்களிலிருந்து செப்பரேட் பண்ணி தனியாக இருக்கும். அவங்க தனியாக அந்த மாதிரி ரூல்ஸில் ஒரு நேம் வச்சுப்பாங்க, இவங்களோட ரூல்ஸ் தனியாக இருக்கும். And then application of names of taxonomic group is determined by the means of nomenclature types. ஒரு வகைப்பாட்டு குழு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டாக்ஸானமிக் குரூப் இருக்குது, டாக்ஸானமினா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப்பில் இருந்து பெயரிட்டு தனியாக இந்த குரூப் அந்த குரூப் தனியாக டிஃபர் பண்ணி காட்டுவாங்க. இட் மீன்ஸ் த டிட்டர்மின் பை த நாமென்க்ளேச்சர். இந்த நேமென்க்ளேச்சரை வச்சு தான் குரூப் ஆஃப் பிளான்ட்டு, செப்பரேட் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக ஒரு பிளான்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணி காமிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், நாமென்க்ளேச்சர் ஆஃப் யர் டாக்ஸானமிக் குரூப் இஸ் பேஸ்ட் அப்பான் த பீரியாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அதாவது ஒரு குரூப்போட நேமு பப்ளிஷ் பண்ணும்போது வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியிடும் போது யார் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்களோ அவங்களோட ரேங்க் பிரகாரம் தான் அந்த வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்தவங்க செகண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணி காட்டுவாங்க. இப்போ நாமென்க்ளேச்சர் அப்படிங்கிறது பேஸ்ட் அப்பான் த பீரியாரிட்டி. நான் ஃபஸ்ட் கொடுத்தோன்னே என்னோடதை டிசைட் பண்ணி பார்ப்பாங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் உங்களோடதை பார்ப்பாங்க. Fourth one, each taxonomic group with a particular circumcision and position and rank can bear only one correct name. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி தான் நேம் வைக்கணும், கரெக்டாக நேம் இருக்கும். தி அக்யூரட் அக்யூரட் அண்ட் தென் ரிலீபிள் அப்படின்ற நேம் வச்சுட்டே இருக்கணும். ஒரே ஒரு சரியான பெயரை மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாங்கிஃபரா இண்டிகா அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக இருக்குது, ஏன் மாங்கிஃபரா இண்டிகான்னு வச்சிங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த டாக்ஸானமிக் குரூப் ஆர் ட்ரீட்டட் வித் எ லத்தின் ரெகார்ட் ஃபார் த டெரிவேஷன். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேப்ப மரத்துக்கு அந்த பேர் வந்து சரியில்லை அப்படின்னா புதுசாக ஒரு நேம் வைக்கிறோம், அல்லது புதுசாக நேம் கண்டுபிடிச்சாலும் சரி, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நேம் சேஞ்ச் பண்ணாலும் சரி, நாம் வந்து அதோட நோட்ஸ் எழுதும் போது டு ரிகார்டட் அஸ் த லத்தின் லாங்குவேஜ், லத்தின் மொழியில் கண்டிப்பாக மொழிபெயர்த்து கொடுக்கணும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஆனால் கடைசியாக பப்ளிஷ் பண்ணும்போது அது லத்தின் லாங்குவேஜில் கண்டிப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். த ரூல்ஸ் ஆஃப் த நாமென்க்ளேச்சர் ஆர் ரெட்ரோ ஆக்டிவ் அன்லெஸ் எக்ஸ்பிரஸ்லி லிமிட்டட். அதாவது பெயரிட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக தெளிவாக குறிப்பிடணும். சப்போஸ் அது குறிப்பிடலை அப்படின்னா அது வேற ஒருத்தர் வந்து அந்த பேர் வந்து மாற்றி அமைச்சுக்குவாங்க. அதனால் கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துடணும். த ரெட்ரோ ஆக்டிவ் அன்லெஸ் எக்ஸ்பிரஸ்லி லிமிட்டட், அது கண்டிப்பாக வந்து பின்னோக்கி மாற்றி அமைக்கக்கூடிய வரம்பு அதுக்கு இருக்கும். ஸோ அதனால் கொடுக்கும் போதே தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த ICBNோட 6 ரூல்ஸ் கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க, தரவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன், பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் ஆர் இண்டிபெண்டன்ட் டு த ஜுவாலஜிக்கல் அண்ட் பாக்டீரியல் நாமென்க்ளேச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் நேம் டாக்ஸானமிக் குரூப் டு டிட்டர்மின் பை த மீன்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர் டைப், அது வகைப்பாட்டு பெயரிடுதல் மூலம் டிசைட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன் வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பேஸ்ட் அப்பான் த பீரியாரிட்டியில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு டாக்ஸானமிக் குரூப்பும் ஒரு பர்டிகுலர் சரியான அளவு கொண்ட பொசிஷன் ஆஃப் த ரேங்க் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த விதிகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும், அவங்க ரூல்ஸ் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த டாக்ஸானமிக் குரூப் ஆர் லத்தின் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக குறிப்பிடல அப்படின்னா மறுபடியும் அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய லிமிட்டேஷன் அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கோட் ஆஃப் நாமென்க்ளேச்சர், பெயரிடுதல் விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் ஆஃப் நாமென்க்ளேச்சர், பெயரிட்டு விதிகள். ICN அப்படிங்கிறது ஃபார்முலேட்டட் இன் ஏ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் டீலிங் வித் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் த பிளான்ட்.
ஐசிஎன் அப்படிங்கிறது ஒரு தாவரங்களுக்கு பெயரிடும் முறையை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதுக்கிட்ட இருக்கும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் மீட்டிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எவ்ரி 6 ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எவ்ரி 6 years ஒன்ஸ் நடக்கும். இப்போ ரீசண்டாக அதோட ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு 6 இதுக்கும் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நாமென்க்ளேச்சர் சேஞ்சஸ் இன் ரூல்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு அண்டு இம்ப்ளிமெண்டேஷன் த சேஞ்சஸ் இன் பப்ளிஷ் இன் தர் வெப்சைட். அது வந்து அந்த ஐசிபிஎனோட வெப்சைட்டில் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18th மீட்டிங் நடந்திருக்கு. எந்த இயர் அப்படின்னு கேட்டால் 2011. அப்போ 2011, 12, 13, 14, 15, 16 அப்படியே நமக்கு நடந்திருக்கும். ஓகேவா? எவ்ரி 6 years ஒன்று நடக்கும். அப்போ மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. அந்த ஆஸ்திரேலியா மெல்பர்னில் என்னென்ன மாதிரி முக்கியமான கோட் வேர்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றத நமக்கு ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கோட் நவ் பெர்மிட் எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் நியூ டேக்ஸா. ஒவ்வொரு தாவரங்களை பற்றி நம்ம டீட்டெயில் கொள்ளும்போது நம்ம டேக்ஸான்னு வருது அப்படின்னா என்ன அப்படின்னா கிங்டம், டிவிஷன், சப்டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், சீரியஸ்னு சொல்லி ஒரு என்டையர் பிளான்ட்டு ஸ்பீசஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்ல. அப்போ பேசிக்கில் இருந்து கொண்டு வரதுக்கு பேர் தான் டாக்ஸானமிக் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப் வந்து இப்போ எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் ரைட் பண்ணி எழுதணும். இப்போ எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்ட் ஆஃப் 39 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா the Latin diagnostic and description is not mandatory to permit the use of English or Latin for the publication of new name. இப்போ 39 சட்டப்படி லத்தீன் மொழியை மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துக்கலாம். முன்ன வந்து லத்தீன் லாங்குவேஜ் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல ஐசிபிஎன் ரூல்ஸில் பார்த்தோம். இப்போ அந்த லத்தீனுக்கு அதில் நீங்கள் இங்கிலீஷ் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம் அண்ட் ஒன் ஃபாசில் ஒன் நேம் ஆர் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் த கான்செப்ட் ஆஃப் அனோமார்ஃப் அண்ட் தென் டீலோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபங்கை இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபங்கை வந்து ப்ரெட்டில் வரும் அல்லது சாணத்தில் வரும், அழுகி போன தக்காளியில் வரும். அப்போ ஒரு ஃபங்கல் இருக்குது. ஒரு ஃபங்கலுக்கு ஒரே பெயர் இருக்கும். ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுனா அப்படின்னா அது அனாமார்ஃப் அப்படின்ற ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே ஃபங்கைக்கு அனாமார்ஃப் அப்படின்னு ஜென்ரல் பேர் கொடுத்துறாங்க எல்லா ஃபங்கைக்கும். அதே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியதாக இருந்தால் டீலோமார்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாசில் அழிந்து போன பிளான்ட்லாம் இருக்குல்ல, அந்த ஃபாசில் பிளான்ட்டில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஸ்டெம்முக்கு ஒரு பேர், ரூட்டுக்கு ஒரு பேர், அதோட ஃப்ளாரல் பார்ட்டுக்கு ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பார்ட்டு வந்து மார்ஃபோடாக்ஸா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அனாமார்ஃப், ஃபீடோமார்ஃப் அப்படின்றது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பூஞ்சை அப்படின்னா ஒரு ஃபங்கஸ் ஒன் நேம், ஒரு பூஞ்சைக்கு ஒரே பெயர் மற்றும் ஒரு தொல்லுயிர் அழிந்து போன உயிர்கள் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து ஒரே பெயர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஒரு பூஞ்சையோட பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஏசெக்சுவல், அதுக்கு வந்து அனாமார்ஃப் அப்படின்ற பெயரும் பாலின பெருக்கத்துக்கு டீலோமார்ஃப் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ வந்து அந்த அனாமார்ஃப் டீலோமார்ஃப் அப்படின்றது வந்து இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனாமார்ஃப் அப்படின்னா இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு ஃபங்கையோட ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். டீலோமார்ஃப் இதெல்லாம் காமனாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டெக்ஸ் ஃபங்கோரம், அடுத்து மைக்கோ பேங்க். இன்டெக்ஸ் ஃபங்கோரம் மற்றும் மைக்கோ பேங்க் அப்படின்னா பூஞ்சை வங்கிகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபங்கல் வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைப்போம். ஸோ இதோட எல்லா டீட்டெயிலும் புதுசாக ஒரு ஃபங்கை மழை நிறையா பெய்யுது, அப்போ நிறைய ஃபங்கல் அட்டாக் ஆகுது. தென்னை மரத்தில் ஒரு மாதிரி பூஞ்சைகள் வந்திருக்கும், வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு மாதிரி பூஞ்சைகள் வந்திருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபங்கல்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கும். சீக்கிரமாக சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மழை வரும்போது, மழைக்கால சீசன் வரும்போது ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒரு விதமான ஃபங்கல் இருக்கும். ஸோ அந்த ஃபங்கலோட க்ரோத்தை நம்ம எல்லாம் பார்த்தோன்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறுறதுக்கான அதிகமாக கொஞ்சம் குயிக்காக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், பிஹெச்டி பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்டோட ரெகனைசேஷன் நமக்கு கிடைக்கணும். அப்போ இன்டெக்ஸ் ஃபங்கோரம் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பூஞ்சை. அப்போ அந்த பூஞ்சையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே யாருக்கு ஃபஸ்ட்டு அந்த பூஞ்சையை ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேமு,
அதுக்கப்புறம் அந்த பூஞ்சை கண்டுபிடிச்ச அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அவங்களோட நேம்லேருந்து அவங்களோட அந்த பூஞ்சையோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம்ல, அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கணும். அப்போ கொடுக்கும்போது அதோட ஒரே புக்கில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பாட்னி புக்னால் அதில் கூட எல்லா லெசனும் இருக்க மாதிரி அந்த ஃபங்களோட நேமில் இன்டெக்ஸ் ஃபங்கோரம் அல்லது மைக்ரோ பேங்க்குன்னு இருக்கும். அதுக்கு அந்த பிளான்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் 19th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வந்து 2017 ஜென்சைன் சீனாவில் வந்து ஜென்சைன் அப்படின்ற இடத்துல நடைபெற்றுச்சு. ஸோ இந்த மீட்டிங் வந்து பல மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டுருச்சு. பட் இன்னும் அதை ரீபப்ளிஷ் பண்ணி நமக்கு இன்னும் வரல. ஸோ இப்போதைக்கு ரீசண்டாக நம்ம இப்போ படித்த இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ 2011 வெளிவந்தது. 2017 நமக்கு மறுபடியும் சைனாவில் நடந்துச்சு. இது கேட்பாங்க, ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கே நடந்துச்சு, செகண்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு. நமக்கு சிலபஸில் 3 மீட்டிங் தான், 2 மீட்டிங் கொடுத்துருக்காங்க, 18th அண்டு 19th. 18th வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் 2011 மெல்பர்னில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து 2017 ஜென் அப்படின்னு சொல்லி சைனாவில் நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வெர்னாக்குலர் நேம் அல்லது காமன் நேம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் லோக்கல் நேம், நம்ம ஊருக்கு நம்ம வட்டாரத்துக்கு பொதுவாக ஒரு பெயர்கள் அழைக்கிறோம். இப்போ நம்ம வந்து பலாப்பழத்தை பலாப்பழம்னு சொல்லுவோம். அதே கேரளா சைடு போச்சுன்னா சக்கைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புளிச்சக்கீரைக்கு ஒரு விதமான பேர் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி நம்ம வந்து குமிட்டிக்கிறேன்னு சொல்லுவோம், அவங்க அது வேறு பேரில் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு லோக்கல் சைடுக்கும் ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு காமன் பேர் இருக்குது. அதுதான் வெர்னாக்குலர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்னாக்குலர் நேம் ஆர் கால்ட் அஸ் எ காமன் நேம், பொது பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. They are a very often descriptive and poetic reference for the plant. எல்லா பிளான்ட்டுக்கும் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ ஒரு பிளான்ட் அப்படின்னா 1 or 2 காமன் நேம்ஸ் இருக்கும். இது வந்து லோக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரோட லோக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. plant for many plant in a common name. This name are recognized local name and not universal. இது universal name கிடையாது, இது ஒரு local name. For example, அல்பீசியா அமாரா அப்படின்றது இருக்குது. அல்பீசியா அமாரா வந்து நம்ம வந்து உசிலை அப்படின்னு சொல்லுவோம். அதே வட தமிழகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உசிலைன்னு சொல்கிறது, அவங்க வந்து துறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காமனாக வரப்ப நமக்கு வந்து குழப்பம் வரும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம சென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து குழப்பம் வரும். அதுக்காக தான் வெர்னாக்குலர் நேம் அப்படின்றது லோக்கல் நேமாக கொடுத்துட்டு சயின்டிஃபிக் நேமு மெயினாக வந்து நமக்கு பைனாமியல் நேமு சயின்டிஃபிக் நேமு 2 தான் ஓல்டு லெவலில் அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடியது நேம். அதில் தான் சயின்டிஃபிக் நேம் ஆல்சோ நோன் அஸ் எ பொட்டானிக்கல் நேம். இப்போ இந்த சயின்டிஃபிக் நேம் ஆர் பொட்டானிக்கல் நேம் ஆர் எவரி டாக்ஸானமிக் குரூப் ஃபார் த ரூல்ஸ் ஆஃப் ICN. இட் இன்க்ளூட் த ஸ்பீசஸ், ஜீனஸ் அண்ட் தென் ஃபேமிலி. இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ சயின்டிஃபிக் நேம் அப்படின்றது ஆல்வேஸ் பைனாமியல் வேர்டு. இட் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் எ லத்தீன் லாங்குவேஜ். நவ் they are changed into a English language. These names are universally applied. இதுதான் காமனாக எந்த இடத்துக்கு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த நேம் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லை நம்ம ஒரைசா சட்டைவா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரைசா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், சட்டைவா அப்படின்றது ஸ்பீசஸ் நேம். இது என்ன எல்னு கொடுத்துருக்காங்க? தே ஆர் ஆத்தர், யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களோட நேம். இப்போ ஒரைசா சட்டைவா லின்னேயஸ் அப்படின்ற நேம். இட் இஸ் எ சயின்டிஃபிக் நேம் ஆஃப் பேடியோட சயின்டிஃபிக் நேம். நெக்ஸ்ட் ஒன் பாலினாமியல். இன் பிஃபோர் த 18th century or middle of the 18th century, all plant are called as a many more லைன்ஸ். அதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து மெனி மோர் லைன்ஸில். பைனாமியல்னா 2 words பட் இன் ஏ செவரல் வேர்ட்ஸ், பல வார்த்தைகள் சொல்லி அழைச்சாங்க. அந்த பல வார்த்தைகள் தான் பாலினேமியல்னு சொல்லுவாங்க. பாலினேமியல் இஸ் ஏ டிஸ்கிரிப்டிவ் பிளேசஸ் ஆஃப் த பிளான்ட். எக்ஸாம்பிள் ரனன்குலஸ், காலிசிபஸ், ரெட்ரோஃப்ளாக்சஸ், பெடங்குலிஸ், ஃபால்காட்டிஸ், கேலே, எரக்டோஃபோலியஸ், கம்போசிட்ஸ். அப்போ இவ்வளோ பேர் ரனன்குலஸ், காலிசிப்ஸ், ரெட்ரோஃப்ளாக்ஸ், பெடன்குலிஸ், ஃபால்காட்டிஸ், கோலே, எரக்டே, ஃபோலியேஸ் அண்ட் தென் கம்போசிட்டே. அப்பா இதுக்கு மீனிங்கு, இது வந்து இதோட ஃப்ளார் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் எ கப் ஷேப்டு. தேர் ஆர் எ
ரிஃப்ளெக்ஸ்டு வளைந்து காணப்படும். கர்வ்டு ஃப்ளார் ஸ்டாக்கு, எராக்ட் ஸ்டெம் நேராக நிமிர்ந்திருக்கும். லீவ்ஸ் வந்து காம்பவுண்ட் லீவ்ஸ், நம்ம வேப்ப மரத்திலே மாதிரி காம்பவுண்ட் லீவ்ஸு. ஸோ பாலினாமியல் சிஸ்டம் நேமிங் ஆஃப் த பிளான்ட் ரீப்ளேஸ்டு பை த பைனாமியல். இந்த பாலினாமியல் அப்படின்ற வேர்டு ரீப்ளேஸ் ஆகி பைனாமியலாக கன்வெர்ட் ஆனதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் லின்னேயஸ் டு யூசஸ் ஆஃப் த பைனாமியல் நாமென்க்ளேச்சர். பட் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இன் 1960 காஸ்பர்ட் பேகின், இது புக்கில் இல்லை நோட் பண்ணிக்கோங்க. பைனாமியல் சிஸ்டத்தை காஸ்பர்ட் பேகின் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு இருக்குது. பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இருக்கும், அதில் அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் ப்ராப்பர்லி யூஸ்டு ஆர் மேட் அண்ட் சஜெக்டட் அப்படின்னு வேர்டு வந்தால் கண்டிப்பாக லின்னேயஸ் பேர் எழுதணும். லின்னேயஸ் மட்டும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரைசா சட்டைவான் படிக்க மாட்டீங்க. இந்த ரன்னன் கிளாஸ், கேலிசிப்ஸ், பிடங் கிளாஸ், பாலிகட்டஸ் இப்படின்ற பல நேமில் அழைப்போம். ரொம்ப யூஸ் வெரி டஃப், ரொம்ப டஃப்பாக இருக்கும் மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை த காஸ்பர்ட் பேகின் இன் த இயர் 1961 and it was implemented by Carolus Linnaeus to properly used by the 1753. அவரோட புக்கில் 1753 இது புக்கில் இல்லை நோட் பண்ணிக்கோங்க. 1753 ப்ராப்பராக யூஸ் பண்ணார். ஆனால் 1961 அவர் கண்டுபிடிச்சார். இவர் வந்து 73 ப்ராப்பராக யூஸ் பண்ணார். கரோலஸ் லின்னேயஸ் யூஸ் பண்ணார். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த ஸ்பீசஸ் கன்சிஸ்ட் ஆஃப் a 2 words according to the binomial. First words are a genus name, it is capital letter, and then second word as a species epithet. epithetனா லத்தீனில் அதுக்கு பேர் நேம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் மாங்கிஃபரா இண்டிகா. மாங்கிஃபராங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீசஸ் நேம். நெக்ஸ்ட் ஒன் ஆத்தர் சைட்டேஷன். இப்போ தான் பார்த்தோம். ஆத்தர் சைட்டேஷன் அப்படிங்கிறது யார் ஒருத்தர் ஒரு தாவரங்களுக்கு ஃபஸ்ட்டு பேர் கொடுக்குறாங்களோ அல்லது அந்த பிளான்ட்டை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதோட டீட்டெயிலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களே அந்த பிளான்ட்டோட ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ரெஃபர்ஸ் டு வேலிட் நேம் ஃபார் த டாக்ஸானமிக் குரூப் ஆஃப் பிளான்ட் அக்கமெண்ட் பை த ஆத்தர் who publish the name of validity. ஃபார் எக்ஸாம்பிள் சொலானம் நைக்ரம் அப்படின்றது மணத்தக்காளி. அந்த மணத்தக்காளியை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டால் லின்னேயஸ். அவர் தான் அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸை நமக்கு ப்ராப்பராக கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் பேர் போட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நேம் டிரைவ்ட் அஸ் எ ஜீனஸ் நேம், செகண்ட் வேர்டு தேர் ஆர் எ ஸ்பீசஸ் நேம், தேர்ட் ஒன் ஆத்தர் சைட்டேஷன். தேர் ஆர் 2 types of author citation. One is a single author, another one is a மல்டிப்புள் ஆத்தர். சிங்கிள் ஆத்தர் அப்படின்னா ஆமாம் எந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவரே இண்டிவிஜுவலாக ஒரு பிளான்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் நேம் அண்ட் தென் வேலிட் நேம் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் தேர் ஆர் எ அக்கமெண்ட் பை எ சிங்கிள் ஆத்தர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பித்தலோபியம் ஜெனரம் அப்படின்றது பெந்தம் அப்படின்னா பித்தலோபியம் அப்படி நம்ம இந்த இதுன்னு சொல்கிறாங்க. பித்தலோபியம் அப்படின்றது கோணப்புளியாங்கா. ஸோ அந்த பித்தலோபியம் அப்படின்றது பெந்தமுக்கர் கண்டுபிடிச்சார். அதனால் பித்தலோபியம் சினரேரியம் பெந்த் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ பித்தலோபியம் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், சினசிரம் அப்படின்றது சினரம் அப்படின்றது ஸ்பீசஸ் நேம், அண்ட் தென் பெந்தம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நேம். அப்போ ஆத்தர் நேம் அப்படிங்கிறது இட் சுட் பி லாஸ்ட் லெட்டர் ஃபார் த பைனாமியல் பிளான்ட். பிளான்ட்டோட நேமில் லாஸ்ட் லெட்டரில் இருக்கக்கூடியது ஆத்தர் ஏரியா அண்ட் தென் ஆத்தர் சைட்டேஷன். தென் மல்டிபிள் ஆத்தர்ஸ். ஒரு பிளான்ட்டுக்கு 2 or more டிஸ்கிரிப்ஷன் அசோசியேஷன் ஆஃப் த பப்ளிசஸ் இருந்தாங்கன்னா அவங்கள மல்டிபிள் ஆத்தர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மட்டும் இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா சிங்கிள் ஆத்தர், மெனி மோர் பப்ளிஸ் வேல்யூடு ஃபார் த நேம் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னா அதை வந்து மல்டிபிள் ஆத்தர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்பீனியம் அப்படின்ற டெல்பீனியம் விஸ்கோசம் அப்படின்றது பிளான்ட்டோட நேம். இதை வந்து ஹூக்கு எஃப் எட்டால் தாம்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹூக் எட்டால்னா அதான் பெந்தம் நூக்கர் கூட ஹூக்கு, எட்டால்னா அவங்க குழுவினர்கள் எல்லாமே சேர்த்து இந்த பிளான்ட்டை டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆத்தர் அப்ரிவேஷன் ஃபார் த நேம். இப்போ எல்னு நம்ம பார்த்தோம், பென்த்து பார்த்தோம். ஓகேவா? அப்போ லின்னேயஸ்க்கு அதோட அப்ரிவேஷன் நேம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக லின்னேயஸ்னு எழுத மாட்டாங்க, எல்னு போட்டுருவாங்க. அதுக்கு லின்னேயஸ் பாதி நேம் இருக்குல்ல அதனால் ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. ஜார்ஜ் பெந்தம் அதனால் பென்த்துன்னு வச்சுக்கலாம். ஜிபின்னு கூட அவர் வச்சுருக்கலாம், அவர் பெந்தம் வச்சார் அதனால் பென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. வில்லியம் ஹூக்கருக்கு ஹூக் அப்படின்னு அர்த்தம். ஆர்பியானா ராபர்ட் ப்ரௌனு. லமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேபி லமார்க்கு. டிசினா ஏபி டிகாண்டோல், அதான் டிகாண்டோல்.
அவருடைய பேர் இனிஷியல் ஏபி டிகாண்டோல், அதனால் டிசின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வேலி அப்படின்னா வால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அல்ஃபோன்ஸ் டிகாண்டோல், அதாவது டிகாண்டோட சன்னு, அவர் வந்து அல்ஃபோன்ஸ் டிகாண்டோல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டாக்ஸானமிக் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டாக்ஸானமிக்னா ஒரு கான்செப்ட், என்னென்ன பேஸ் பண்ணி நம்ம டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷனுக்கு நம்ம படிக்கலாம் அப்படின்றது பேசிக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு the ICBNோட ரூல்ஸ், தென் intro of the ICBN, then code of the nomenclature, and then vernacular name, it is a local name or common name. Next one scientific name, I also a binomial nomenclature. Then in middle of the 18th century the plant are called as a several words, this is a polynomials. Next one binomials, and then author citation. ஸோ இது எல்லாம் இண்டிவிஜுவல் 5 மார்க் கொஷின் அல்லது 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூ டாபிக் டைப் ஆஃப் கான்செப்ட், அது லாஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.